நாங்குநேரியில் ரூபி மனோகரன் எம்எல்ஏவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சராமாரியாக கேள்வி. இலவச பேருந்து வேண்டாம் என கூறியதால் பதில் பேச முடியாமல் நழுவிய எம்எல்ஏவால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் இன்று மாலை நாங்குநேரி பேருந்து நிலையம் மற்றும் அங்குள்ள கழிவறையை ஆய்வு செய்ய வந்தார். அப்போது 3 வருடங்களாக பழுதடைந்து கிடக்கும் பேருந்து நிலைய கழிவறையை சரி செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தார். நாங்குநேரி ஊருக்குள் நீண்ட நாட்களுக்கு பிறகு எம்எல்ஏ வந்ததை அறிந்த நாங்குநேரி ஊர் பொதுமக்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்த பெண்களும் எம்எல்ஏ ரூபி மனோகரனை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பினர். அப்போது அங்கு நின்ற ஒரு பெண் பயணி பக்கத்தில் உள்ள மூலைக்கரைப்பட்டிக்கு கூட உரிய பேருந்து வசதி இல்லாததால் தினமும் காலை மாலையில் 1.5 மணி நேரம் பேருந்து நிலையத்தில் காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டாம். இலவச பேருந்தால் தனியார் பேருந்துகளை நிறுத்திவிட்டனர். இலவச பேருந்தும் முறையாக வருவதில்லை. இதனால் உரிய இடங்களுக்கு சரியான நேரத்தில் செல்ல முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். இப்போ சாயங்காலம் பாருங்க நாங்கள் இப்போ இந்த 7 மணி பஸ் தான். இதுக்கப்புறம் எங்களுக்கு பஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பஸ் கிடையாது. நம்ம வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் போட்டு தான் வந்து நாங்கள் எங்களை வேலைக்குன்னு வரோம். காத்துக்கிழந்தே பஸ் காத்துக்கிழந்தே போகுது. தொடர்ந்து நாங்குநேரி தொகுதியின் தலைநகரமாக இருந்தும் நாங்குநேரிக்கு குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் முதல் சாதாரண பேருந்துகள் வரை வரவில்லை. இந்த அவல நிலை உங்கள் தொகுதிக்கு ஏற்பட்டுள்ளது. இது உங்களுக்கு தெரியவில்லையா என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அதே மாதிரி எல்லா தலைவர்களும் யோசிச்சு பாருங்க. நாங்குநேரினாலே ஒதுக்கப்பட்ட தொகுதியா ஆயிடுச்சு. அதெல்லாம் போக முடியாதுமா. நீங்க ஏறி உட்கார்ந்து